ரொம்ப நாளைக்கு அப்புறம் கையால் எழுதின ஒரு லெட்டர் நான் பார்க்குறேன். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நிறைய லெட்டர் நான் பார்த்துருக்கேன், கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த லெட்டர் தான் மறுபடியும் நான் ஒரு போஸ்ட்மேனுங்கிறத உணர வைக்குது. டேய் மூர்த்தி. என் பேர் ராமகிருஷ்ணமூர்த்தி. டேய் மூர்த்தி. டேய் மூர்த்தி. வாங்க சார். இங்கிலீஷ்னா எனக்கு பிடிக்காது. எங்கேயோ பிறந்த எனக்கு இந்த ஊர், இந்த ஜனங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லதோ கெட்டதோ நான் தான் இவங்களுக்கு தகவல் கொண்டு வரேன். நான் இல்லைன்னா இந்த ஊரே இல்லை. மூர்த்தி, எனக்கு தான் தபால் வந்துச்சாப்பா? வரலப்பா. ஏண்டி பாத்திமா, புடவை புதுசா? அவளுக்கு என்ன, அவ வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. மூர்த்தி அண்ணா, எனக்கு லெட்டர் எதுவும் வரலையா? மூர்த்தி, லெட்டர் தான் வந்துச்சாப்பா? வரலப்பா. டீ சாப்பிட்டு போலாம். இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். எவ்வளோ லெட்டர் வந்தாலும் முதல்ல நான் கொடுக்குற லெட்டர் தலைவருக்கு தான். பஞ்சாயத்து தலைவருக்கு உங்களின் நற்பணி அறிந்து அதை கௌரவிக்கும் செயலாக உங்களை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பொள்ளாச்சி. ரொம்ப சந்தோஷம் மூர்த்தி. காலையில நீ நல்ல செய்தி சொல்லியிருக்க. நீ இல்லைன்னா இந்த ஊரே இல்லப்பா. பாத்தீங்களா, சொன்னல நான் இல்லைன்னா இந்த ஊரே இல்லைன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ போடு. யோ மூர்த்தி, எனக்கு லெட்டர் வந்துச்சா? உனக்கு வரல, உங்க அப்பனுக்கு வந்திருக்கு. அப்ப கொடுக்கலாம்ல? வந்தது உன் அப்பனுக்கு, உன் அப்பா கிட்டே கொடுக்குறேன். டே, உங்க அப்பா எங்கடா இருக்கான்? வீட்லயே தோட்டத்திலையா? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்க பையன் செல்வம் எழுதுவது. அப்பா, நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வேலை நல்லா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இவ்வளோதான் அனுப்ப முடிஞ்சது. மிச்ச காசை அடுத்த மாதம் அனுப்புகிறேன். அம்மாவை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சின்ன தம்பிக்கிட்ட கோலி விளையாடாமல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லுங்க. இப்படிக்கு உங்கள் செல்வம். என்ன பாட்டி, இன்னைக்கு நான் தான் தூக்கிட்டு வரணுமா? ஆமா கண்ணு, தினம் நீ தான் எடுத்துட்டு போவ. இவ்வளோ விறகு எதுக்கு பாட்டி? எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க வேண்டியதானே? ஏன் இந்த வாட்டி உன் பேரை வருவான்னு நினச்சிட்டு நிறைய எடுத்துக்கிட்டியா? ஏன் வருவானா வரமாட்டானான்னு சொல்கிறேன். எங்கே வர போகிறான் பாட்டி? அவன் சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டான். உன் பேரன் இருக்கானா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? பாரா, கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. சரி, கவலைப்படாத, உன் பேரன் வருவான். கண்டிப்பாக வருவானா மூர்த்தி? வருவான் பாட்டி, கண்டிப்பாக வருவான். ஏன் ஒரு கடிதாசிகள் போடல? இல்லை, அவனுக்கு நேரம் இருந்திருக்காது பாட்டி. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா. அப்படி ஒரு சந்தோஷம் என்னால் மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த லெட்டர் உங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. எனக்கு மட்டும் எங்க அப்பா எடுத்து தர மாட்டேன்.
என்ன மூர்த்தி இங்க உட்காந்துக்கிற? இல்லை சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏத்து நம்ம வண்டியில. இல்லை வேண்டாம். இல்ல பரவாயில்ல, நம்ம வீட்டு மேல தானே போறேன், வா. சரி. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. வாங்கிக்கோ மூர்த்தி, நீ நம்ம வீட்டில் ஒரு ஆள் தானே, வந்துரு கல்யாணத்துக்கு. லெட்டர் ஏதாவது வந்தா மூர்த்தி? வரல. ஏன் கேள்வி உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது கடை வாங்காதுன்னு? உன் பேரை வந்தா கொடுக்க போறான்? பின்ன பேரன் தானே கொடுப்பான். உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். நீ தேவையான காசு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. நீ தந்தா சரி முதல்ல. ஆ வாங்க பாட்டி. கண்டிப்பா என் பேரன் வரமாட்டானா? வருவான் பாட்டி, கண்டிப்பா வருவான். உனக்கு எப்படி தெரியும்? பாரு பாட்டி, அவன் ஒரு லெட்டர் போட்டிருக்கான். அன்புள்ள பாட்டி, உங்கள் பேரன் முருகன் எழுதுவது. நான் இங்கே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி? பாட்டி, என்னால் இவ்வளோ நாள் இங்கே வர முடியல, அதுக்காக மன்னிச்சிருங்க. ஆனால் அடுத்த திருவிழாக்கு கண்டிப்பாக வரேன். பாட்டி, நீங்கள் இந்த கூலி வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா மூர்த்தி கிட்ட கேளுங்க. இனிமே நான் அடிக்கடி கடிதாசி போடுறேன். உங்கள் அன்புள்ள முருகன். என் பேரன் எனக்கு லெட்டர் போட்டா. என்னோட காதலிக்கு நான் எழுதின லெட்டர் இந்த பாட்டிக்கு பயன்பட்டிருக்க. இதுவும் சந்தோஷம்தான். டேய் மாப்பிள்ள, நான் நினச்சி கூட பார்க்கலடா நம்ம ஊருக்குலாம் டெலிஃபோன் வருன்னு. இனிமே ஏன்டா லெட்டர் போட போறேன்? நம்பர் போடுறா. உனக்கு நம்பர் போட தெரியாது, குடுறா, நான் போடுறேன். என்ன லைனா வேலை போங்க. என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஐயா, வா மூர்த்தி, ஏதாவது வந்திருக்கா? கொடு. ஐயா இருக்காரா? ஐயா போன் பேசிட்டு இருக்காரு. இல்லைம்மா, ஐயாக்கு தான் வந்திருக்கு. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. ஏங்க, உங்களை போஸ்ட்மேன் கூப்பிடுறாங்க. இப்போ அவருக்கு என்ன அவசரம்? வணக்கம் ஐயா. ஃபோன் பில் வாங்குறதுக்கெல்லாம் நான் தான் வரணுமா? இங்கே வச்சுட்டு போகலாம்ல. வந்துட்டாங்க காலங்காத்தால. ஃபோன்ல தான் பேசிட்டு இருப்பீங்க, நேர்ல வர எண்ணமே இல்லையா? இந்த ரம்ஜானுக்காவது வருவீங்களா? சி போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? செல்வா, அப்பா பேசுறப்பா. நல்லா இருக்கியா? டயர்களில் போட்டு வந்துச்சு. எப்போ வேணா பண்ணு, அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு. வச்சுட்டு வா. சரிப்பா, வச்சுக்கோ.
அன்புள்ள பாட்டிக்கு உங்கள் பேரன் முருகன் எழுதுவது. பாட்டிக்கு முருகன் எழுதியிருக்கா? அந்த ஓடி போன முருகன் பாட்டிக்கு நிஜமாவே லெட்டர் எழுதியிருக்கா?